Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 3 accounts of partnership firm fundamentals உடைய illustration 5th sum பார்க்கலாம். Mannan and Ramesh share profits and losses in the ratio of 3:1. The capital on 1st April 2017 was 80,000 rupees for Mannan and 60,000 rupees for Ramesh, and their current account shows a credit balance of 10,000 rupees and 5,000 rupees respectively. Calculate interest on capital at 5% per annum for the year ending 31st March 2018 and show the journal entries அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்ல நம்ம கண்டுபிடிக்க போறது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான். ஸோ நமக்கு கேபிட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மன்னன் அண்ட் ரமேஷ் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸா இருக்காங்க, ஒரு பிசினஸ் ரன் பண்றாங்க. ஸோ அந்த பிசினஸ்க்காக கேபிட்டல் வந்து 80,000 rupees மன்னன் கொடுத்திருக்காரு, ரமேஷ் 60,000 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணி இயர் எண்டிங்ல எடுத்துப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு அமௌண்ட் கேபிட்டலா நம்ம போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அந்த அமௌண்ட்டை நமக்கு வர ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் போட்டு இன்ட்ரெஸ்டா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தான் மன்னன் வச்சுக்கோங்களேன். இப்போ 80,000 rupees என்னோட பிசினஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 80,000 rupeesக்கு நான் என்ன பண்றேன்னா இன்ட்ரெஸ்ட் ஒன்று கால்குலேட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நான் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி தான் ரமேஷ்க்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எவ்வளோ அமௌண்ட் வந்து கேபிட்டலா போட்டிருக்காங்களோ அந்த அமௌண்ட் கூட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ 5% அப்படின்னா 80,000 இன்டூ 5/100. பெர்சன்டேஜ் அப்படின்றது என்னது? கீழே நம்ம டிவைடட் பை 100 போடுவோம் இல்லையா? 5%னா 5/100, 6%னா 6/100. இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த அமௌண்ட் கூட இந்த பெர்சன்டேஜ் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சம் போடலாம். கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றது என்னது? அவங்க எவ்வளோ கேபிட்டல் ப்ரொவைட் பண்றாங்களோ அந்த அமௌண்ட். அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒரு பெர்சன்டேஜ் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் மன்னன்ஸ் கேபிட்டல். மன்னன் வந்து 80,000 rupees கொடுத்துருக்காரு. ஸோ 80,000 இன்டூ 5/100 அப்படின்னு போடணும். இங்க கீழே இருக்கிற 2 ஜீரோவும் இங்க இருக்கிற 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிடும். ஸோ 800 இன்டூ 5, 8 5 40. இந்த 2 ஜீரோவையும் அப்படியே போட்டீங்கன்னா 4,000 rupees வரும். இதுதான் மன்னனுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். தென் ரமேஷோடது கண்டுபிடிக்கலாம். 60,000 rupees. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ரமேஷ் கேபிட்டல்னு போட்டு 60,000 இன்டூ 5/100 போட்டீங்கன்னா இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிடும். 6 5 30. இந்த 2 ஜீரோ இங்க போட்டீங்கன்னா 3,000 rupees வரும். இதுதான் ரமேஷோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போடலாம். ஜேர்னல் என்ட்ரிஸ் உடைய ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் 2018 March 31 இங்க நமக்கு டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் நம்ம போடணும். இயர் எண்டிங் உடைய டேட் தான் போடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டா டு மன்னன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டு ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்றது டெபிட்ல வரும். மன்னனுடைய கரண்ட் அக்கௌண்ட்டும் ரமேஷுடைய கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் மன்னனுடைய கரண்ட் அக்கௌண்ட்ல 4,000 rupees போடுங்க. அண்ட் ரமேஷுடைய கரண்ட் அக்கௌண்ட்ல 3,000 rupees போடுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 7,000 rupees வரும். இதை நீங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல போட்டுக்கோங்க. புரியுதா? இங்க கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஏன் மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின்ல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கேபிட்டல் இவ்வளவு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்ல இந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல இந்த சம் இருக்கு. சரியா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கரண்ட் அக்கௌண்ட்ல தான் போடுவோம் இல்லையா? அதனால நம்ம கரண்ட் அக்கௌண்ட் இங்க மென்ஷன் பண்றோம். இதுவே பிளக்சுவேட்டிங் கேபிட்டல்னா நம்ம ஒரே அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணுவோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. அங்க வந்து மன்னன் அக்கௌண்ட், ரமேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். ஸோ நீங்க இங்க கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணணும். கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சேம் டேட் போட்டுக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெப்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 7,000 rupees 7,000 rupees போட்டுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் க்ளோஸ்ட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட்னு நரேஷன் எழுதிக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.